நெக்ஸ்டன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலையும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதிக அன்பு கொண்ட கடகராசினியர்களே, எந்த ராசிக்காரங்க குடும்பத்தை அதிகமாக நேசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான். கடகராசிக்காரர்கள் தன் குடும்பம் தான் சொர்க்கம், உலகம் எல்லாமே தான். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. கடகராசிக்காரர் எல்லாத்தையுமே கேட்டு பாருங்களேன். உங்களுக்கு முதல்ல எது பிடிக்கணும், என்னுடைய குடும்பம் தான் பிடிக்கும்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத சிறப்புகள். பங்குனி மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பாகிஸ்தானில் இருக்கிறாரு. அப்போது உங்களுடைய வருமானங்கள் உயரக்கூடிய மாதம். கடகராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதம். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருக்கேன், எனக்கு இப்போ ஒரு 2 வருஷமாக எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ சரியாகுன்னா இந்த மாதத்தில் அது உண்டான முறைகள் உங்களுக்கு ஏற்படும். ஏதாவது சின்ன மருத்துவம் பார்ப்பீங்க. அப்போ அதன் மூலமாக அந்த நோய் தீரக்கூடிய மாதமாக கடகராசிக்காராக உங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, 8ல் ராகு இருக்காரு. என்ன செய்யலாம், பயமாக இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டியதே கிடையாது. பணம் கொடுக்கல் வாங்கலாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிச்சு தான் செய்வீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த நேரங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க. எதுனாலும் சரி நீங்கள் உங்கள் வேலை உண்டுன்னு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக தாய்மை உணர்வு உங்களுக்கு தான் இருக்கும். அதிகமாக இறக்கப்படுற குணம் இருக்கும். அப்போ இறக்கத்தால் நீங்கள் வீழக்கூடியவங்க. அப்போ நம்ம யார் மேலே இறக்கப்படுறோம், யாருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்து செஞ்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்காக தயாராக இருப்பார். நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையில் கவனமாக நீங்கள் இருந்தாலே போதும் உங்களுக்கு அப்போ கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு புதியதாக இடமாற்றத்தோடு கிடைக்கும். அதில் அரசாங்கத்தில் நான் வேலை பார்க்குறேன், அரசாங்க பணியில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்டமாக இருந்தாலும் சரி தான், இல்லை கீழ்மட்டமாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்குரிய நீங்கள் இது இவ்வளோ எதிர்பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு பதவி உயர்வு வேணும், இல்லை எனக்கு சம்பளம் வேணும், எனக்கு இடமாற்றம் வேணும், நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன், எனக்கு உள்ளூர் எனக்கு வேலை வேணும், நான் எப்போயா சேர்ந்து நான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா அது இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கு ஏற்ற மாதிரி இடங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கடகராசிக்காரிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது. இப்போ கடகராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கொஞ்சம் மனசில் சின்ன சின்ன ஒரு சஞ்சலங்கள்,
ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு படிக்க உட்காந்தோடனே பார்த்துங்க உங்களுக்கு வந்து மனசில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள் தான் வரும். படிக்கவே முடியாமல் இருக்கும். நோட்டை பார்த்துக்கோங்க, புக்கை தலையில் வச்சுட்டு தான் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த காலகட்டங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள். அதனால் வந்து கொஞ்சம் படிக்கிற விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். ஆல்ரெடி பாருங்கள் 2ல் கேது 8ல் ராகு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் படிப்பை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இப்போ கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு அதிக ரசனை கொண்ட பெண்கள் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்திலேயே வந்து நீங்கள் தான் கொஞ்சம் நிர்வாகம் பண்ணக்கூடிய தைரியம் வந்து அதிகமாக இருக்கும். வீட்டை நீங்கள் வந்து இந்த மாதத்தில் நம்ம வித்தியாசமான முறையில் நீங்கள் வந்து அலங்கரிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுடைய ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. இது வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் இனிமேல் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அன்னை மாரியம்மனுக்கு நீங்கள் திங்கட்கிழமை காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் நீங்கள் போய் ஒரு 4 மாவிளக்கு தீபம் பச்சரிசி மாவுலையேவும் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும்.